Chennai Silks. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. விசாரணை கைதியை சிறைக்குள்ள எடுக்கிறதுக்கே ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடும். விசாரணை கைதியை வந்து உள்ள ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், ட்ரெஸ் இங்கே கைடி போட்டுட்டு வாப்பான்னுவாங்க. அவங்க அதை மானிட்டர் பண்ணுவாங்க, அவரை உட்கார வச்சு எந்திரிக்க வைப்பாங்க. அவருக்கு ஏதாவது காயங்கள் இருக்கான்னு பார்க்குறாங்க. சின்ன காயமாக இருந்தால் இல்லை உடனே மெடிசன் போயிட்டு வந்தீங்களா ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் பார்ப்பாங்க, டாக்டர் ரிப்போர்ட்ஸ், பிபிலாம் கரெக்டாக இருக்கும். இல்லை பெரிய காயங்களோட வந்திருக்காங்க அப்படின்னா அந்த சிறையில் இருக்க மருத்துவமனைக்கு கொண்டு போகும். சைதாப்பேட்டை கோர்ட் இருக்கவங்கலாம் வாங்க அப்படின்னும் போது இன்னைக்கு நம்மளுக்கு சைதாப்பேட்டை கோர்ட்டு அந்த சிறை கைதி ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஓகே, அப்போ இன்னைக்கு ஆலந்தூர் கோர்ட்டு போகிறவங்க வாங்க, பூந்தமல்லி கோர்ட்டு போகிறவங்க வாங்க, எக்மோர் கோர்ட்டு போகிறவங்க வாங்க, அவங்கவுங்க தனித்தனியாக வந்தாங்க நிற்பாங்க. அவங்கள யாரு கூட்டிகிட்டு போவாங்க? திருட்டு வழக்கில் உள்ள போகிறாங்க. ரவுடிகளை கூட்டிகிட்டு போகிற போலீஸ் கூட ஓரளவுக்கு சேஃபு, பீஸ்ஃபுல்லாக போயிடுவாங்க. பயா அப்படின்னா வந்துடுவாங்க. ரவுடிகள் ஓட மாட்டான், நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவன் ஓட மாட்டான். இந்த ஓடுறவெல்லாம் யாருன்னு கேட்டால், இந்த வெளியே போகும்போது ஒரு பப்ளிக் டாய்லெட்டுக்கு போகிறான், இல்லை ஒரு ஹோட்டலில் போய் பஸ் நிற்கிது, அந்த இடத்துல டாய்லெட் போகிறான்னா அங்கே போலீஸ் போய் நிற்பாங்க. அங்கே உள்ள அவன் தாப்பால் போடக்கூடாது. இப்போ அவங்க ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தாங்கன்னா அந்த தண்ணி பாட்டில் கவர் அப்படியே பிச்சு பார்ப்பாங்க, அதுக்குள்ளே ஏதாவது வச்சு அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு நேராக தான் சீல்டை பிரிக்கணும். டீ கொண்டு வந்து கிளாஸில் கொடுக்குறாங்கன்னா அந்த டீயை வாங்கி இன்னொரு கிளாஸ்ல அவங்க ஊற்றி தான் கொடுப்பாங்க. ஏன் சொல்லுங்க? ஆதம் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் விமலேஸ்வர் அண்ணன் இணைஞ்சிருக்காரு. அண்ணன்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. என்ன நம்மளுக்கு வந்து நிறைய கேள்விகள் எதை பத்தி வந்திருக்கு அப்படின்னா, சிறை பற்றியும் சிறை கைதிகள் மற்றும் ஏஆர் அவர்களை பற்றியும் வந்திருக்கு. இதை பத்தி நிறைய கேள்விகள் வரும் பொழுது தீவிரமான ஒரு பதில்களோட தெளிவான ஒரு விளக்கங்களோட அண்ணனை நம்ம அழைச்சிருக்கோம். அண்ணே வணக்கம். வணக்கம் முரளி. வணக்கம் வணக்கம். எங்களுக்கு சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நிறைய விஷயங்களும் நிறைய கேள்விகளும் எழுந்ததுன்னு இங்கிருந்து நான் தொடங்கிடுறேன். சிறையை பற்றி நிறைய கேள்விகள் முன் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. தொடர்ந்து உள்ள இருக்கக்கூடிய கைதிகளுக்கு நடக்கக்கூடிய அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பாலிடிக்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் சண்டைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த சிறை கைதிகளை அழைச்சிட்டு போகிறாங்களே இந்த ஏஆர், அவங்களுக்கும் சிறை கைதிகளுக்கும் உண்டான அந்த கனெக்ட் அப்படின்றது எப்படி பார்க்குறீங்கன்னு, இது என்ன நடக்கும் அங்கே? நல்ல கேள்விதான். என்னன்னா, முதல் வந்து காவல்துறையை பற்றி நம்ம ஒரு சின்ன புரிதலை ஏற்படுத்திக்கணும் எல்லாருக்கும். என்னன்னா, காவல்துறைன்றது ஒரு பெரிய அமைப்பு. அதில் தீயணைப்புத்துறை ஒரு பகுதி. இது எல்லாம் ஒரே குடையின் கீழ் வர்றது தான். ஆனால் ஒரே டிஜிபி ஒருத்தங்க தான். ஆனால் இதில் 8 டிஜிபி வருவாங்க. அதாவது காவல்துறை, சிறைத்துறை, லா அண்ட் ஆர்டரு, டிவிஏசி இப்படின்னு வருவாங்க. அப்போது சட்டம் ஒழுங்கு ஒரு காவல்துறை இருக்குது. அதுக்கு பிறகு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிறைத்துறை, அது தனி ஒரு நிர்வாகம், அதுக்கு தனி. இவங்க அங்கே போக முடியாது, அவங்க இங்கே வர முடியாது. காவல்துறை ரெக்யூர்மெண்ட்டே தனி. அது சிறைத்துறைக்கு ரெக்யூர்மெண்ட்டே தனி. அதே மாதிரி தீயணைப்புத்துறை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம காவல்துறையில் ஒரு கான்ஸ்டபிள்னுவோம், ஃபயர்மேன் அப்படின்வாங்க, எஸ்ஐன்னுவோம், அதாவது அசிஸ்டண்ட்டு ஸ்டேஷன் ஆஃபீஸர்னுவாங்க, இன்ஸ்பெக்டர்னுவோம், அவங்க ஸ்டேஷன் ஆஃபீஸர்னுவாங்க ஃபயரில். அதே மாதிரி நம்ம வந்து டிஎஸ்பி ஏசி அப்படின்னுவோம், அவங்க டிஎஃப்ஓன்னுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர் அப்படி சொல்லுவாங்க. அப்போது தீயணைப்புத்துறை அதோட செப்பரேட் ரெக்யூர்மெண்ட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிறைத்துறை ஒரு செப்பரேட். ஆனால் இந்த மேல் அதிகாரி இருப்பாங்க. இப்போது நீங்கள் உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸில் வந்து செய்தித்துறை ஒன்று இருக்கும், பதிவுத்துறை ஒன்று இருக்கும். இந்த பதிவுத்துறையில் அந்த ஐஏஎஸ்க்கு கீழே இருக்கவங்க எல்லாருமே வந்து அதே துறையில் பணி புரிந்து அதே துறையில் வரைக்கும் இருப்பாங்க. மோஸ்ட்லி 99%. இந்த ஐஏஎஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, பதிவுத்துறையில் இருப்பாங்க, காதியில் இருப்பாங்க, அப்புறம் செய்தி மக்கள் தொடர்பு துறையில் இருப்பாங்க, இல்லை கலெக்டராக இருப்பாங்க. அவங்க ரேங்க் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். செயலாளராக இருப்பாங்க, இயக்குனராக இருப்பாங்க, அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி டிஜிபிஸ் ஐபிஎஸ் லெவலில் இருக்கவங்க மேலே மட்டும் மாறுவாங்க. சிறைத்துறை இதாக இருக்கிறாங்க, ஐஜியாக இருக்கிறாங்க, சிறைத்துறை ஐஜியாக இருந்தாங்க, தீயணைப்புத்துறை ஐஜியாக இருந்தாங்க, தீயணைப்புத்துறை ஏடிஜிபியாக இருந்தாங்க. அப்புறம் வந்து ஏஆர் ஆர்ம்டு ரிசர்வ், அதுதான் ஏஆர் காவல், நீங்கள் வந்த விஷயத்துக்கு உள்ள
அப்போது மூவனும் தனித்தனி. ஒரு ஒரு கைதியை வந்து ஒருத்தரை கைது செய்கிறாங்க, ஒருத்தர் மேலே வழக்கு பதிவு செய்கிறாங்க. அவர் குற்றம் சாட்டப்பட்டவர். அவர் காவல் நிலையத்திலேருந்து அவரை கூட்டிகிட்டு போய் அவருக்கு ஃபுல்லாக மெடிக்கல் செக்கப் எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து அவரை கொண்டு போயிட்டு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்துகிறாங்க. அப்போ நீதிபதி முன்புன்னா கைதியை வந்து கரெக்டாக 9 to 6 அரெஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஓகே, இரவு நேரம் கூட ஆகும். அப்போது நீதிபதிகளுக்குள்ள இன்னைக்கு இந்த வாரம் ஃபுல்லாக இந்த நீதிபதி தான். ஒரு நீதிபதி குடியிருப்பில் வந்து ஒரு நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ இந்த நீதிபதி தான் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக இந்த ஸ்டேஷன் லிமிட்டில் வந்து ரிமாண்ட் பண்ணுறது. இது ஒரு பெரிய ஃபார்மாலிட்டி. அப்போ இந்த வாரம் ஃபுல்லாக அவர் வீட்டுக்கு தான் கொண்டு போகணும். இந்த 9th mm தான், 14th mm தான், 10th mm தான், இவங்ககிட்ட கொண்டு போய் ஆஜர்படுத்தும் போது 14 நாள் நீதிமன்ற காவல்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்புகிறாங்க, சிறைக்கு அனுப்புகிறாங்க. அப்போது சிறைக்கு அனுப்பும்போது அந்த சிறையில் கொண்டு போய் விடுற வரைக்கும் அந்த காவல் நிலையத்தோட எந்த காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்கிறாங்களோ அவங்களோட பொறுப்பு தான். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க, இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, என்ன ஒரு கொடுமையான இதாக இருந்தாலும் அந்த ஃபார்மாலிட்டியை மட்டும் அவங்க மாற்றினதே கிடையாது. ஒரு கைதி, அதாவது தமிழ்நாட்டில் எந்த காவல் நிலையமாக இருந்தாலும் ஒரு விசாரணை கைதியை கொண்டு போய் சிறையில் விடும்போது ஒரு இன்ஸ்பெக்டரே போகிறார், இல்லை ஒரு எஸ்ஐ போவார், எஸ்ஐ கூட ஒரு 3 கான்ஸ்டபிள் போவாங்க. அப்போ கூட்டிகிட்டு போயிட்டு எஸ்ஐ வெளியே வண்டியில் உட்காந்துப்பார். ஏட்டையா எடுத்துகிட்டு போயிட்டு அவனை விட்டுட்டு வாங்க. இப்போ பெரிய கைதி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, குற்ற சம்பவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்குல்ல. அப்போது போய் அவங்க உள்ளே போகும்போது அந்த சிறைத்துறைக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு கேட்டு செக்கப்னு ஒன்று இருக்கும். அங்கே கொண்டு போய் விடும்போது அந்த பேப்பர்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு விசாரணை கைதியை சிறைக்குள்ளே எடுக்கிறதுக்கே ஒரு 15 minutes ஆகிடும், மேலே கூட ஆகலாம். சோதனைக்காக ஏன்டா அவ்வளோ டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த விசாரணை கைதியை வந்து உள்ள ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், ட்ரெஸ்ஸை இங்கே கைட்டி போட்டுட்டு வாப்பான்னுவாங்க. அவங்க அதை மானிட்டர் பண்ணுவாங்க. அவரை உட்கார வச்சு எந்திரிக்க வைப்பாங்க. அவர் முடிக்குள்ளே ஏதாவது வச்சுருக்காரா, வாய்க்குள்ளே ஏதாவது வச்சுருக்காரா. குற்றவாளிகள் நிறைய பேர் இந்த நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி ஆசன வாயிலெல்லாம் சில போதைப் பொருட்களை வச்சுருக்காங்க, அதெல்லாம் உட்கார வச்சு எந்திரிச்சு பார்ப்பாங்க. இது போன்ற விஷயங்களை ஃபுல்லாகவே வந்து மானிட்டர் பண்ணிட்டு வந்த உடனே இப்போது சில ஒரு 10 ஆண்டுகளாக என்ன பண்ணுறாங்க, பெரிய சிறையில் வந்து ஒரு கேமரா கம்ப்யூட்டர் இருக்கும், அங்கே உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கைதியை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதாவது காயங்கள் இருக்கான்னு பார்க்குறாங்க. சின்ன காயமாக இருந்தால் இல்லை உடனே மெடிசன் போயிட்டு வந்தீங்களா ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் பார்ப்பாங்க, டாக்டர் ரிப்போர்ட்ஸு, பிபிலாம் கரெக்டாக இருக்கும். இல்லை பெரிய காயங்களோடு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த சிறையில் இருக்க மருத்துவமனைக்கு கொண்டு போய் விடுவாங்க. மற்ற கைதிகள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்தோடனே குவாரண்டைன் ஒன்று இருக்கும். ஓகே, குவாரண்டைக்கு அனுப்புவாங்க. குவாரண்டைக்கு அனுப்பி குவாரண்டையில் வந்து ஒரு 1 day 24 hours அந்த குவாரண்டையில் இருந்துட்டு குவாரண்டி பிளாக்னு ஒன்று இருக்கும், அந்த பிளாக்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு போயிட்டு அவங்க அந்த பிளாக்ல போடுவாங்க. இந்த காயங்களோட இருக்கவங்க உடல்நல சரி டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவாங்க. அப்போ சிறைக்குள்ளேயே ஒரு டாக்டர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு போனாலும் டாக்டர்ஸ் மறுநாள் காலைல வரப்போகிறாங்க. அங்கே வந்த உடனே டாக்டர்ஸ் அவங்க என்னன்னு பார்த்துட்டு ஓகே நீங்கள் வார்டுக்கே போயிடலாம், நீங்கள் பிளாக்குக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளாக்குக்கு மாற்றுவாங்க. இது ஒரு ப்ரொசீஜர். இந்த காவல் நிலையத்திலேருந்து கூட்டுட்டு வராங்கல்ல காவலர்கள், உதவி ஆய்வாளர், யாராக இருந்தாலும் எஸ்ஐ, இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் அந்த முதல் கேட்டில் சரி அதுக்கப்புறம் அவங்க சிறைத்துறைக்குள்ளே வர முடியாது, சிறைக்குள்ளே வர முடியாது. இல்லை உயர் அதிகாரி அவங்களுக்குமே அந்த நிலை தானே, இது வேற துறை. ஓகே, அதுதான் யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு அதுதான் லிமிட். ஆமா, அதுதான் அவங்க அது துறையே வேற, அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. ஓகே, அதாவது இந்த சினிமாவில் வர அவனை உள்ள வச்சு இது பண்ணிடலாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டரால முடிவு எடுக்க முடியாது. ஏன்டா ஒரு காவலரால் சொல்ல முடியாது. அவர் காவல் நிலையத்தில் இருக்க வரைக்கும் அவனை கண்டிக்கலாம், தண்டிக்கலாம், இல்லை அவங்ககிட்ட உண்மையை வரவழைக்கிறதுக்கு ஒரு 3rd degree ட்ரீட்மெண்ட் கூட பண்ணலாம். ஓகே, ஆனால் சிறைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உள்ளதான் இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, இவங்க விட்டுட்டு வந்துடணும், அவ்வளோதான். இதில் இந்த நேர்காணல் மூலிமா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னா, நிறைய பேர் சிறை வந்து தொடர் குற்றவாளிகளை மேலும் குற்றவாளிகளாக மாற்றிக்கிட்டு தான் இருக்கும் அந்த பழக்க வழக்கங்கள். இப்போ போராளிகள் வந்து சிறை போகும்போது அவன் வந்து வெளியே வரும்போது நார்மல் பர்சனாக வர்றதில்லை, அவனோட போராளி கொஞ்சம் வலிமை பெற்று தான் வெளியே வரான். அந்த மாதிரி இடம் தான். இதில் எல்லாத்தோட ஒரு விஷயம் என்னென்னா, சிறை தான் மிகவும் பாதுகாப்பான இடம். இப்போ இதை பார்த்தோன்னே கீழே கமாண்ட் போடுவாங்க, ஏன்டா ராம்குமார் எப்படா செத்தான் அப்படின்னு கேட்பாங்க. கீழே கமாண்ட் போடுறவனுக்கு சொல்கிறேன், அதாவது
ஒரு நபர் 2 நபரை எடுத்துக்கொண்டு நம்ம சிறையை வந்து சொல்லக்கூடாது. ஆயிரக்கணக்கான குற்றவாளிகள், விசாரணை கைதிகள் சிறையில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கழிச்சுட்டு 10 வருஷம் 20 வருஷம் இருந்துட்டு வெளியே வந்துடுறவங்கலாம் இருக்காங்க. அப்போது சமீபத்தில் கூட ஒரு பெரிய கேங்ஸ்டர், ஒரு ரவுடியை வந்து சிறையிலேருந்து வெளியே எப்போ வரான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது சிறையில் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. மிகப்பெரிய ரவுடியாக இருப்பான், அவன் அப்படியே இருக்கிற இடமே தெரியாது, அமைதியாக இருப்பான். ஆனால் இந்த சின்ன சின்ன செயின் திருட்டு பண்ணுறவன் அங்கே உள்ள வந்துட்டே ஆகுன்னுப்பான், இவன் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பான். ஏன் அமைதியாக உட்காந்துருப்பான்னா இவனுக்கு கோபம் இருக்கும். கோபம் இருந்தாலும் அவனை ஒரு முறை கை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த சிறையில் ஸ்குவாடுன்னு ஒருத்தங்க இருப்பான். ஓகே, எல்லா சிறையிலையும் ஸ்குவாடுன்னு ஒருத்தன். நம்ம ஒரு முறை அவனை தாக்கிட்டோம் இல்லைன்னா நம்மளை என்ன பண்ணுவாங்க, பனிஷ்மெண்ட் என்னவா இருக்கும். ஒரு சில ரொம்ப அராஜகம் பண்ணுறவங்க கூட இருக்க அக்யூஸ்ட், அதாவது சிறைக்குள்ள, அது வந்து சிறைக்குள்ள எந்த அதிகாரி வந்தாலும் காவலரே வந்தாலும் சிறைக்குள்ள போயிட்டு அக்யூஸ்ட் தான். அந்த டைலாக் தான், சிறைக்குள் உள்ள வந்துட்டு அக்யூஸ்ட், அவ்வளோதான். ஓகே. அப்போ கூட இருக்க கைதியை வந்து நீங்க வந்து அடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை ஏன்டா அடிச்சன்ற அளவுக்கு அதை உங்களை அந்த அளவுக்கு ஒரு பனிஷ் பண்ணிடுவாங்க காவல்துறை. இதுக்கு தான் அந்த ஸ்குவாடுன்னு ஒன்று வச்சிருக்காங்க. அந்த ஸ்குவாடோட நோட் பண்றது என்ன, யாரு அவன் கண்காணிக்கிறது, அவன் வேற ஏதாவது மறைச்சி வச்சிருக்கானா, என்ன பண்றான் அப்படின்றது தான் இது சிறைத்துறை. இவங்க வந்து இது சிறைத்துறை தான், இவங்களால வெளியே வர முடியாது. இப்போ அந்த விசாரணை கைதியை கொண்டு போய் விட்டுறாங்க. விட்டுட்டு 14 நாள் நீதிமன்ற காவல்னு இருக்காங்க. அவன் 14 நாள் பொறுத்து கொண்டு வர மாட்டாங்க. அட்லீஸ்ட் 7வது நாளோ 8வது நாளோ அவனுக்கு பெயில் மூவ் ஆகும், இல்லை ஏபி கிடைக்கும். ஏதோ ஏபின்றது வெளியே இருந்து கைதி ஆகிறதுக்கு முன்னாடி பெயில் கிடைக்கும், ஜாமீன் கிடைக்கிறதுக்காக நீதிமன்றத்தை கூப்பிட்டு வருவாங்க. இல்லை அந்த 14 நாள் முடிஞ்சு 14ஆம் நாள் அவனை நீதிமன்றத்தை கூட்டிகிட்டு வரும்போது அப்போ சிறையில் வந்து மைக்கில் அலௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சிறையிலையும், சென்னை சிறையை எடுத்துங்க, புழல் சிறையை, புழல் 1 புழல் 2 இருக்கும். இப்போ புழல் 2ல் விசாரணை கைதிகள் நிறைய பேர் இருப்பாங்க. புழல் 1ல் வந்து குண்டர் சட்டத்தில் இருக்க அடைக்கப்பட்டவங்க, இந்த தண்டனைப்பட்டவங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ மெயின் பெரிய கைதிகள் கூட இருப்பாங்க. புழல் 1ல் குண்டாஸ் போட்டவங்க, தொடர் நொட்டோரியஸு, பெரிய கேங்ஸ்டர் கூட சில பேர் இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து விசாரணை கைதிகள் இருப்பாங்க. குண்டர் சட்டம் போட்டவங்க கூட கொஞ்சம் சில பேர் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 2800 பேர் 3000 பேர் கூட இருப்பாங்க. இதில் காலையில் ஒரு அலௌன்ஸ் வரும், ஜிடி கோர்ட் போகிற சிறைவாசிகள் அனைவரும் வரவும் அப்படின்வாங்க. ஜிடி கோர்ட்னா அந்த நீங்கள் வந்து ஒரு கோர்ட் இருக்கும், சைதாப்பேட்டை கோர்ட் இருக்கவங்கலாம் வாங்க அப்படின்னும் போது இன்னைக்கு நம்மளுக்கு சைதாப்பேட்டை கோர்ட்டு அந்த சிறை கைதி ஞாபகம் வச்சிருப்பாங்க. அப்போ இன்னைக்கு ஆலந்தூர் கோர்ட்டு போகிறவங்க வாங்க, பூந்தமல்லி கோர்ட்டு போகிறவங்க வாங்க, எக்மோர் கோர்ட்டு போகிறவங்க வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கவுங்க தனித்தனியாக வந்து அங்கே நிற்பாங்க. அவங்கள யார் கூட்டிகிட்டு போவாங்க, சிறையில் இருக்கவங்க கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அப்போ அவங்கள ஃபுல்லாக திரும்பவும் யார் கைது விசாரணை, எந்த கோர்ட்டு நீ எந்த கோர்ட்டு நீ எந்த கோர்ட்டுன்ட்டு காலையில் அவங்க வந்து அங்கே நின்ன உடனே, அதாவது கோர்ட்டுன்ற போது ஒரு 11-12 மணிக்கு நீதிமன்றத்தில் கொண்டு வந்து ஆஜர்படுத்துவாங்க. இல்லை 10 மணிக்கு நீதிமன்றத்தில் கொண்டு வந்து அந்த கைதிகளை கொண்டு வந்துட்டா கூட கோர்ட்டோட ரொட்டீன் வழக்குகள் நிறைய நடந்துடும். அப்போ அந்த வழக்கு முடிஞ்ச உடனே தான் பிரசன்ட்லேருந்து வந்திருக்கவங்களை எடுப்பாங்க. அப்போ அது வரைக்கும் அந்த நீதிமன்ற வளாகத்தில் ஓரமாக வந்து அந்த வேன்லேயோ வண்டியிலோ அந்த அக்யூஸ்டுகள் இருப்பாங்க. அவர்களை வந்து இப்போ உதாரணம் வெளியே வந்து வருது, இவங்களை யார் கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ், ஏஆர் போலீஸ். ஏஆர்ல வந்து ஒரு 5000 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். தனிப்பட்ட ட்ரைனிங் ஏதாவது இருக்கானா, இல்லை அவங்கள அதாவது ஆயுதப்படை, ஆயுதப்படை தான் வந்து ஆர்ம்டு போலீஸ், ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ், ஆர்ம்டு போலீஸ். ஏஆர் போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கம்பெனியாக இருக்கும். ஒரு 5000 பேர்னா கம்பெனியாக இருக்கும் தனித்தனியாக. இந்த கம்பெனியில் ஒரு 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 1000 பேர், அந்த கம்பெனியில் ஒரு 1000 பேர். இவங்களுக்குலாம் வந்து ஓஎஸ்னு ஒன்று இருக்கு. ஓஎஸ் எந்தெந்த இடத்துல ஓஎஸ்னா, சென்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ராஜரத்னம் ஸ்டேடியம், ஆர்ஆர் ஸ்டேடியம் பக்கத்தில் ஒரு இது இருக்குது. சவுத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இதில் இருக்குது, சவுத்து ஜேசி ஆஃபீஸ் கிட்ட ஒரு ஏஆர் இருக்குது. இப்போ மாவட்டங்களில் பார்க்கும்போதுங்க, மாவட்ட காவல்காணி எஸ்பி ஆஃபீஸ்லேயே ஒரு ஏஆர் செக்ஷன் இருக்கும். அங்கே ஓஎஸ்ன்னு அதுக்கு பேர், ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் என்கிட்ட கேட்டுறாங்க, எனக்கு தெரியாது. ஓஎஸில் வந்து அங்கே போய் காலையில் போனோடனே இங்கே வாங்கப்பா, உங்கள் டீம் வாங்க, அதுக்கு ஒரு டீம் வச்சுருப்பாங்க. இங்கே வாங்க, நீங்கள் அவர் டீம் வாங்க, ஹரிஷ் டீம் வாங்க, முரளி டீம் வாங்க, நீங்கள் எத்தனை பேர், நீங்கள் வந்து 7 பேர், நீங்கள் 7 பேர் நேராக இதுக்கு கூட்டிகிட்டு நீங்கள் சென்ட்ரல் ஜெயில் போகணும், நீங்கள் 7 பேர் புழல் ஜெயில் போகணும், நீங்கள் 7 பேர்
இவரை கூட்டிட்டு இன்னொரு அக்கீஷை கூட்டிட்டு நீங்கள் சைதாப்பேட்டா கோர்ட்டுக்கு போகணும். நீங்கள் ஒரு 10 பேர் பந்தோபஸ்து போங்க. நீங்கள் இப்போ சிஎம் பந்தோபஸ்து போங்க. நீங்கள் இங்கே ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குதான் அங்கே போங்க. நீங்கள் இந்த இடத்துல ஒரு உண்ணாவிரதம் நடந்துட்டு இருக்கு அங்கே போங்க. நீங்கள் இங்கே மினிஸ்டர் வராரு, இங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குது அங்கே போங்கன்னு அப்படியே பிரித்து அனுப்புவோங்க. இதுதான் ஆம்டு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பாஸ்போர்ட்னு ஒன்று கொடுப்பாங்க. 7 பேர் டீம். அப்போது ஒரு பஸ்ஸில் போகிறாங்க அப்படின்னா ஒரு 20 பஸ்ஸில் ஒரு 20 கைதியோ 30 கைதியோ கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 7 போலீஸ் இருப்பாங்க. ஒரு 7 போலீஸ் 10 போலீஸ் கூட இருக்கலாம். அதுக்கு ஒரு எஸ்ஐ இருப்பாங்க. இல்லை ஒரே ஒரு கைதியப்பா இங்கே வாப்பா, ஒரு கைதியை திருச்சி கூட்டிகிட்டு போகணும்ப்பா, கரூர் கோர்ட்டு கூப்பிட்டு போகணும்ப்பா, சேலம் கோர்ட்டு கூட்டிகிட்டு போகணும்ப்பா அப்படின்னும் போது ஏன் அப்படி வருதுன்றதை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதை புரிந்துக்கணும். என்னென்னா, இப்போ ஒரு குற்றவாளி, அவர் ஒரு பெரிய ரவுடி அப்படின்னு வச்சுங்க, இல்லை ஒரு குற்றவாளி, அவர் ஒரு சம்பவத்தை திருநெல்வேலியில் அவரோட சொந்த ஊர். அப்போ திருநெல்வேலியில் அவர் ரவுடித்தனம் பண்ணி அவர் ஒரு மர்டர் பண்ணிடுறாரு. அவர் திருநெல்வேலி சிறையில் இருக்கிறாரு. அவருக்கு ஆகாதவங்களும் திருநெல்வேலியில் இருப்பாங்க. அப்போது அவருக்கு ஆகாதவன் இருக்கிறது ஒன்று. அவரால் அந்த இதில் சில விஷயங்கள் ஒரு ஃபோன் வச்சு பயன்படுத்தியிருக்கலாம். இல்லை அவரை பார்க்குறதுக்கு ஏதாவது அவர் வேற ஏதாவது சதி திட்டம் தீட்டிருக்கலாம் ஜெயிலுக்குள்ள. இல்லை ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். இல்லை யாரோ தொடர்ந்து வரவங்களை யாரா அடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி அவரை தூக்கி ஜெயில் மாற்றுப்பானுங்க. அப்போ அவரை தூக்கிட்டு திருநெல்வேலியில் இருக்கிறவரை கொண்டு சென்னையில் போட்டுறாங்கன்னா அவருடைய வழக்கு எங்கே நடக்கும்? திருநெல்வேலியில் நடக்கும். அப்போ திருநெல்வேலிக்கு அவரை கொண்டுட்டு போயிட்டு வரணும். அப்படின்னும் போது ஒரு பெரிய ஒரு திருநெல்வேலிக்கு அப்படின்னும் போது ஒரு வகைரா இந்த 7 பேரை தூக்கி அங்கே போட்டிருப்பா. இந்த வகைரா 7 பேர்னா இந்த 3 குற்றவாளி அப்படின்னு வச்சுங்க, 3 விசாரணை கைதிகள். இந்த 3 விசாரணை கைதிகளையுமே ஒரு 5 பேர் கூட்டிகிட்டு போவாங்க, இல்லை 7 பேர் கூட்டிகிட்டு போவாங்க, போதும் அப்படிதான்ட்டு. அதே மாதிரி இப்போ ஒருத்தர் குற்றவாளி, ஒரே ஒரு குற்றவாளி அப்படின்னும் போது 2 பேர் அனுப்புவாங்க. அப்போ அவங்க பாஸ்போர்ட் போட்டு சிறைக்கு போங்க, நீங்கள் இதுக்கு போங்கப்பா, பிரசன்ட் போங்க, புழல் போங்கப்பா அப்படின்னா புழலில் வந்துடும். சார் நீங்கள் யாருக்குப்பா கூப்பிட்டு வந்துறீங்க? ஏதோ திருச்சி போகணுன்னு சொன்னாங்களா சார், திருநெல்வேலி போகணுன்னு சொன்னேன். இருங்க அந்த அக்கீஸை வர சொல்கிறேன், அந்த அக்கீஸை வாங்க அப்படின்ட்டு அவன் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவனை நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கிட்டோம். சிறைக்கு சிறைவாசியை காவலரிடம் இன்னாரிடம் ஒப்படைக்கப்பட்டோம். அவங்க பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு அவங்க அந்த நீதிமன்றத்துக்கு இவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ ஒரு விசாரணை கைதியை நம்ம கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்காக தனியாக ஒரு வேன், ஒரு கார் அப்படின்னு ஒரு சாதாரண குற்றவாளிக்கு வச்சுக்க முடியாது. ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டராக இருக்காரு, ஒரு பெரிய ரவுடி, நொட்டோரியஸ், அவங்களா இருக்கும்போது இவங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னும் போது இவங்க கொஞ்சம் ஹை செக்யூரிட்டி பிளாக்ல இருக்காங்க, இவங்க ஹை செக்யூரிட்டி விங்கில் இருக்காங்க, இவங்களை பாதுகாப்பாக கூட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு 7 போலீஸ் இல்லை ஒரு 5 போலீஸ், ஒரு எஸ்ஐ போட்டு தனி குற்றவாளிக்கு குற்றவாளி கொடுப்பாங்க. அந்த குற்றத்தை பொறுத்து, அந்த குற்றவாளியோட தன்மையை, அவருடைய வழக்குகளை பொறுத்து அவரை கூட்டிட்டு போவாங்க. சரி, இப்படி தனித்தனியாக கூட்டிட்டு போகும்போது இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, முதல் ஒரு விஷயம் என்னன்னா, ரவுடிகள் அமைதியாக வண்டியில் வந்துடுவாங்க. அவன் கூப்பிட்டா அவன் பெயில் வாங்கி தான் வெளியே போவான். ஜாமீன் வாங்கி சூருட்டி நிப்பாட்டி தான் வெளியே போக முடியும். சரி, ஆனால் இது ஒரு வகை. திருட்டு வழக்கில் உள்ள போகிறான்ல, ரவுடிகளை கூட்டிகிட்டு போகிற போலீஸ் கூட ஓரளவுக்கு சேஃபு, பீஸ்ஃபுல்லாக போயிடுவாங்க. வாயா அப்படின்னா வந்துடுவாங்க. அவன் பாட்டு உட்காந்துருப்பான், பாட்டு கூட்டிகிட்டு போய் இறக்கி விடுவாங்க. நீதிமன்றத்துக்கு போயிட்டு அவன் ஓட மாட்டான். ரவுடிகள் ஓட மாட்டான். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவன் ஓட மாட்டான். இந்த ஓடுறவன்லாம் யாருன்னு கேட்டால், இந்த வழிப்பறி பண்ணுறவன், திருட்டு வழக்கில் இருக்கவன் தான். அவன் என்ன பண்ணுவான், எப்படா இடம் கிடைக்கும், கேப் கிடைக்கும், எஸ்கேப் ஆயிடலான்னு பார்ப்பான். சரி, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அது கைதிகளாக இருந்தாலும் இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க, குற்றவாளிகள் தான் மட்டும் கிடையாது, குற்றம் செய்துட்டு போகிறவங்கலாம் சில போராளிகளும் சரி, சில வழக்கில் சிறைக்குன்னு போயிட்டா அவர்களை பஸ்ஸில் இங்கேருந்து திருநெல்வேலி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா, அந்த வாகனத்தில் அவங்க பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க, எஸ்சிடிசி பஸ்லேயே கூட்டிகிட்டு போகிறாங்க. எஸ்சிடிசிக்கு வருவாங்க, 2 பாஸ்போர்ட் காட்டுவாங்க, குற்றவாளி காட்டுவாங்க, அதை காட்டிட்டு அந்த டிக்கெட்டை வாங்கி வச்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இல்லை அதுக்கு இப்போ பாஸும் கொடுத்துருக்காங்க, இல்லை பணமும் கொடுத்துருவாங்க. பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு, இது நடந்ததை சொல்கிறேன். சரி, இப்போ எஸ்சிடிசியில் டோக்கன் கொடுப்பாங்க. இல்லை சார் காசு கொடுத்துட்றோம், நாங்கள் காசு கொடுத்து எடுத்துட்டோம், அப்புறம் நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது.
ஒரு பெரிய குற்றவாளி இப்போ வெயில் டைமில் இங்கேருந்து போகணும். அந்த எஸ்ஐ சார் ஏசி பஸ்ஸில் போகலாம் சார், அதுவும் அரசு பஸ் தான், அரசு பஸ் தான். அதில் ஏசி பஸ்ஸும் இப்போ விட்டுருச்சு. நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் ஏசி பஸ்ஸில் ஏற்றிட்டு போனதெல்லாம் உண்டு. ஏன்னா அதுக்கு டிக்கெட் எடுத்து கூட்டு போகிறாங்க. அது இன்னும் கவர்டு சேக்காக இருக்கும், வெளியே கை காட்ட முடியாது, வெளியே போக முடியாது, அது ஒரு சேஃப் இருக்குது. இதையும் பார்த்துட்டு வெளியே கைதியை கூட்டிகிட்டு போவாங்க. இதில் இந்த திருட்டு வழக்கில் இருக்கவன் எப்போ ஓடலான்னு பார்ப்போம். இப்போ அவனை நீதிமன்றத்தை கூட்டிகிட்டு வர காவலர்கள் தான் ரொம்ப பரிதாபமாக இருப்பாங்க. ஏன்னா அவன் திருட்டு வழக்காக இருந்தாலும் சரி, ரவுடியாக இருந்தாலும் சரி, பாலியல் வழக்காக இருந்தாலும் சரி, சிறைவாசியாக இருக்கவன் ஒரு வெளியே போகும்போது ஒரு பப்ளிக் டாய்லெட்டு போகிறான், இல்லை ஒரு ஹோட்டலில் போய் பஸ் நிற்கிது, அந்த இடத்துல டாய்லெட் போகிறான்னா அங்கே போலீஸ் போய் நிற்பாங்க. அங்கே உள்ள அவன் தாப்பால் போடக்கூடாது. ஏன்டா தாப்பால் போட்டு திறக்க மாட்டானுங்க. அதனால என்ன பண்ணுவாங்க நிறைய போலீஸு, நீ உள்ளே போடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளி தாப்பால் போட்டுப்பாங்க. அவன் உள்ள தாப்பால் போட்டுக்க முடியாது, இல்லை தாப்பால் போடாமல் விட்டுருவாங்க. பெரும்பாலும் பப்ளிக் டாய்லெட்டில் கதவுக்கு தாப்பாலே இருக்க மாட்டேங்குது, அது வேற. ரெண்டாவது ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது அங்கே ஒரு தாப்பால் இருக்குது அப்படின்னும் போது தாப்பாலை வெளியே போட்டுருவாங்க, இல்லை தாப்பால் போடக்கூடாது. இதெல்லாம் அவங்க ஓடுறது. ரெண்டாவது இப்போது ஒரு சிறைவாசியை நீதிமன்றத்தை கூட்டிகிட்டு வராங்க. நான் சொல்கிறது இப்போ சொல்கிறது கிரைம் அக்யூஸ்டை. ஓகே, கிரைம் அக்யூஸ்டை கூட்டிகிட்டு வராங்க. கிரைம் அக்யூஸ்டுங்க கூட ரவுடியை உட்கார வச்சு தனியாக கூப்பிட்டு வர மாட்டாங்க. ரவுடின்னும் போது அவனுக்கு தனியான ஒரு வழக்கு இருக்கும்ல. இதுங்க தனியாக ஒரு வழக்கில் சின்ன சின்ன வழக்கில் கூட்டிகிட்டு போய் விடுறதோ, இது தனியாக தான் கூட்டிகிட்டு வருவாங்க. தனி பிளாக்கில் தனியாக ஒரு சின்ன வண்டியிலையோ, இல்லை ஒரு சின்ன அதுலேயே ஒரு பெரிய பஸ்லலாம் அப்படிலாம் கூட்டிகிட்டு போகும்போது என்ன ஆகுன்னு கேட்டால், டீ சாப்பிட்லாம் அப்படின்னா அவன் டீ வாங்கி கொடுக்கலாம். அவன் தண்ணி கேட்பாங்க. அப்போ தண்ணி கேட்டவுடனே இவன் எல்லாம் ஜெயிலேருந்து ரொப்பிட்டு வர முடியாது தண்ணியை. அப்போ தண்ணின்னு கேட்டானா இன்னைக்கு இருக்க இடத்துல எல்லா இடத்துலையும் டீ கடையில் ஜக்கில் தண்ணி வாங்கி தர முடியாது. அப்போ ஒரு தண்ணி பாட்டில் தான் வாங்கி தருவாங்க. ஒரு 10 ரூபா தண்ணி பாட்டில், 20 ரூபா தண்ணி பாட்டில் யார் வாங்கி தருவாங்க? ஒன்று அந்த குற்றவாளியோட வழக்கறிஞர் வாங்கி தரணும். ஓகே, இல்லை அந்த குற்றவாளியை கூட்டிகிட்டு வராங்கல்ல அவரோட குடும்பத்தினர் அங்கே இருப்பாங்க. இப்போ அவங்க ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தாங்கன்னா அந்த தண்ணி பாட்டில் கவர் அப்படியே பிச்சு பார்ப்பாங்க, அதுக்குள்ளே ஏதாவது வச்சு அனுப்புகிறாங்களா. அவங்களுக்கு நேராக தான் சீல்டை பிரிக்கணும். சீல்டை கொடுத்தா அந்த போலீஸ் தான் பிரிப்பாங்க. பிடிச்சிட்டு கொஞ்சம் கீழே ஊற்றிட்டு அந்த கவரை பிச்சுட்டு கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு தான் தண்ணியை கொடுப்பாங்க. இது ரொட்டீன். டீ கொண்டு வந்து கிளாஸில் கொடுக்குறாங்கன்னா அந்த டீயை வாங்கி இன்னொரு கிளாஸில் அவங்க ஊற்றி தான் கொடுப்பாங்க. ஏன் சொல்லுங்க? இப்படி ஊற்றும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, சிலர் பிளேடை போட்டு அதை எடுத்து இவங்க அறுத்துப்பாங்க. நீங்கள் நீதிமன்றத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, நீதிமன்றம் சிறையிலலாம் பார்த்தீங்கன்னா, கிரைம் அக்யூஸ்ட் தன்னை அவன் 10 கிரைம் பண்ணியிருப்பான், அவன் மேலே 12 வழக்கு இருக்கும். அப்போ தன்னை நிரூபிக்கிறாருன்னா அவன் என்ன பண்ணுவான், அவங்களோட மென்டல் சைக்காலஜி எல்லா குடிகாரனுக்கும் ஒரே ஃப்ளாஷ்பேக் தான். கரெக்டுங்களா? குடிகாரன் அனைவருக்குமே ஒரே ஃப்ளாஷ்பேக் தான் இருக்கும். கடன் வாங்கி குடிச்சிருப்பான், குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்திருப்பான், மனைவியை அடிச்சிருப்பான், அம்மா நகையை திருடி விற்றுருப்பான், அப்பா பாக்கெட்லேருந்து திருடி விற்றுருப்பான், இல்லை 1000 ரூபா பொருளை 100 ரூபாய்க்கு விற்றுருப்பான். இது எல்லா குடிகாரனுக்கும் ஒரே ஃப்ளாஷ்பேக்காக தான் இருக்கும். இந்த தெஃப்ட் அக்யூஸ்ட் என்ன பண்ணுவான், தன்னோட உடல் முழுவதும் அந்த அறுத்துப்பான். ஓகே, தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான், அறுப்பான். அதனால அதெல்லாம் பண்ணுவான். அவனோட நோக்கம் இந்த மஞ்சவரட்டில் மாடை நிப்பாட்டினா முதல் வழியை பார்த்துரும், எந்த பக்கம் ஓடலான்னு மாடை பார்த்துரும். அதுதான் மாடு கவனிக்கும், எங்கே ஓடலான்ற திசையை பார்த்துருன்ற மாதிரி இவன் எந்த கேப் கிடைக்க எஸ்கேப் ஆகலான்னு தான் இருப்பானுங்க பெரும்பாலும் எல்லாரையும் சொல்ல பெரும்பாலும். இல்லாட்டி எங்கே பிடிச்சாலும் பிடிச்சிட்டு வந்துடுவானுங்க, நம்மளுக்கு ஓடுறதுக்கு தெம்பில்லைன்றவங்க உட்காந்துருப்பான், ஓடணும்னு நினைக்கிறோம் ஓடிடுவான். இப்படி ஒரு வகை இருக்குது. அப்போது அவன் வெளியே வரான், அவனுக்கு திரும்ப சாயந்தரம் கொண்டு போய் அவனை சிறையில் போட்டுருவாங்க. இந்த திருட்டு வழக்குக்காக ஒருத்தனை தூக்கிட்டு போய் வேற ஊர்லலாம் போட மாட்டாங்க, லோக்கல் சிறையில் தான் இருக்கும். சரி, இப்போ கேங்ஸ்டர் ரவுடிகள் மர்டர் கேஸ் பெரிய கேஸில் இருக்கவங்களுக்கு தான் அந்த சிறையில் அவங்களுக்கு ஆகாமல் இருக்கும், இல்லை அந்த சிறையில் அவங்க எதனா சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பாங்க, அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கும், இவங்களால வேற யாருக்குன்னா ஆபத்து இருக்கும், அந்த அதிகாரிகள் கிட்ட வேணும்ட்டே தகராறு பண்ணியிருப்பாங்க, அதனால அவங்க இல்லை இந்த சிறையை மாற்றிடலாம், இவங்க ஏதாவது பண்ணிப்பாங்க, வேற எதனா இவங்களால ஆபத்து இருக்குன்ற போது சிறையை மாற்று அவனை அந்த கோர்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஓகே, அப்போ கூட்டிகிட்டு போகும்போது இப்போ சமீபத்தில் கூட ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு பெரிய கேங்ஸ்டரை சென்னையிலேருந்து புதுக்கோட்டை நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஆஜர்படுத்திட்டு, புதுக்கோட்டை நீதிமன்றத்துலேருந்து அவங்க சென்னை வரல, அவங்க திண்டுக்கல் சிறைக்கு போயிட்டாங்க. காரணம் என்னென்னா, அவருக்கு மதுரையில் கேஸ் நடக்குது, பட் மதுரைக்குள்ளே அவர் வந்தால் ஒரு உயிருக்கு ஆபத்து, அதனால் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் போகிறோன்ட்டு. பட்டு எல்லாரோட கேள்வி என்னென்னா, அந்த வீடியோ கான்ஃபரன்சிங்கை அவர்
திண்டுக்கல் சிறையிலேருந்து வீடியோ கான்ஃபரன்சிங் போகிறது அட்வான்ஸ் எவ்வளவோ வந்துருச்சு. புழல் சிறையிலேருந்தே அவர் வந்து மதுரைக்கு வீடியோ கான்ஃபரன்சிங்கில் போயிருக்கலாமே அப்படின்னு எல்லாரோட கேள்வி தான். ஓகே, அனைத்து தரப்பட்ட நீங்கள் அந்த கருத்தில் அதுதான் கேட்டிருப்பாங்க. இப்போ அவரை வந்து திண்டுக்கல் சிறையில் கொண்டு போய் வச்சுட்டு மறுநாள் லேட் ஆகிடும், மறுநாள் வந்துடுவாங்க. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு கைதியும் கூட்டிட்டு போகும்போது சட்டம் என்ன சொல்லுது, யார் தான் கூட்டிட்டு போவாங்க, சட்டம் என்ன, அது வந்து பெட்டாலியன் இருப்பாங்க, பெட்டாலியன் இந்த பெட்டாலியன் இருப்பாங்க, அதுக்கு அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, அவில்தார் இந்த பெட்டாலியனு, இவர் அவங்களுக்கு ஒரு விதமான பேர் இருக்கு, அதிகாரி இந்த கம்பெனிங்களுக்கு பேர். இவங்க சிறையிலேருந்து ஒரு கைதியை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா, இங்கேருந்து திருச்சி கூட்டிட்டு போறாங்க, திருச்சி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க, திருச்சி நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போறாங்க சென்னையிலேருந்து அப்படின்னா, அவங்க சிறுநீர் கழிக்கணும், உடல் உபாதை எங்கேனா வந்துச்சுன்னா அது எங்கே வேணாலும் நிப்பாட்டிடுவாங்க, வேற வழி கிடையாது. அது வந்து தவிர்க்க முடியாது, இயற்கை அது. கண்டிப்பா. உணவு அருந்தணும் அப்படின்னா எந்த இடத்துல காவல் நிலையம் இருக்கோ அங்கதான் கூட்டிட்டு காவல் நிலையத்துல தான் போய் அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும். இதுதான் ரூல்ஸ். ஓகே, சட்டம் இதுதான். நான் அதை புரட்டி பார்த்து வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன். நான் படம் பார்த்துட்டு வந்து, சினிமா பார்த்துட்டு வந்து, கதை கேட்டுட்டு வந்து சொல்லல. நான் இவ்வளவு நாள் தெரிந்து கொண்ட விஷயத்த நான் உங்களுக்கு சட்டத்தில் இருக்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, திருச்சியில இருந்து சென்னையில இருந்து திருச்சி கூட்டு போறாங்க, நான் வழியில காவல் நிலையத்துல தான் அவருக்கு ஃபுட்டு கொடுக்கணும்னு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் போயிடும். ஆட்டோ சங்கர்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய தம்பி ஒருத்தர் இருந்தார், மோகன், ஆட்டோ மோகன் பேர் நினைக்கிறேன், என் நினைவு சரியா இருந்தா. அவர் வந்து ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு அவர் வந்து ஒரு முறை வீட்டுக்கு வராரு, எங்க பரோல்ல வராரு. ஏதோ பரோல்னா நல்லதுக்கும் பரோல் தருவாங்க, கெட்டதுக்கும் தருவாங்க. பரோல்ன்றத வந்து ஆகணும் அவசியம். உறவினருக்கு, மகளுக்கு திருமணமா இருக்கலாம், தாயார் இறப்பா இருக்கலாம், தந்தை இறப்பா இருக்கலாம், மகனுக்கு கல்யாணமா, ஏதோ ஒன்று எமர்ஜென்சிக்கா இருக்கும். இப்படி வரும்போது என்ன பண்ணாரு, ஒரு முறை தப்பிக்க பார்த்துட்டார். அவர் ஒரு முறை தப்பிக்க பார்த்துட்டார். அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போ உங்க கூட பரோல்ல வரும்போது உங்க கூட போலீஸ் வருவாங்க. நீங்க உங்க வீட்டுக்கு தான் போறீங்க, அவங்க வெளியே சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க. நீங்க பெட்ரூம்ல உள்ள இருப்பீங்க, சாப்பிடுவீங்க, இருப்பீங்க, அவங்க வெளியே இருப்பாங்க. இந்த பரோல் முடிஞ்சு உங்களை கொண்டு போய் விட்டுருவாங்க. தூங்குறதுக்கு அலோவ் பண்ணாங்க. பரோல் கேட்டு வரும்போது அவர் அப்படிதான் வராரு, தூங்குறது தான் வராரு. எஸ்கேப் ஆயிட்டார். ஓகே, அவர் வந்து நேபாளில் போய் கைது பண்ணதா ஒரு தகவல். அதன் பிறகு அவர் எப்போ பரோல் கேட்டாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீ 7 மணி வரைக்கும் வீட்டில் இருக்கலாம், 6 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் இரவு நீ திரும்ப பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனில் தான் தூங்கணுன்ற ஒரு சட்டம் இருக்கு. அவருக்கு மட்டும் இல்லை, பரோலில் வர பல பேர் தப்பிச்சு ஓடிடுவாங்கன்ற ஒரு இது இருந்துச்சுன்னா, இரவு காவல் நிலையத்தில் தான் உறங்கணும், காலையில் வீட்டுக்கு போயிடு, இரவு இங்கே தான் உறங்கணும் அப்படின்றது தான் ஒன்று இருந்துச்சு, இருக்கு. ஓகே, அதே மாதிரி இங்கேருந்து போகும்போது காவல் நிலையத்தில் தான் சாப்பாடு வைக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். பட் அந்த காவல் நிலையம் வந்து இவங்களுக்கு சோறு வாங்கி தராது. இவங்க அந்த காவல் நிலையம் செக்யூர்டு பிளேஸ், காவல் நிலைய வளாகம்னு ஒன்று இருக்கும். அங்கே போய் விட்டுட்டு உள்ளே போயிட்டு, ஐயா சார் வணக்கம் சார், இதுக்கு கோர்ட்டு கூட்டு போயிட்டு இருக்கோம், அக்யூஸை சாப்பிட வைக்கலான்னு போனோம், அங்கேயே ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம். இந்த மாதிரி ஒரு விதி இருக்கு. பட் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது சில பேர் என்ன பண்ணுறாங்க, கைதியா சாப்பாடு காசு கொண்டு வந்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைசியாக வந்த ஒரு திரைப்படத்தில் வந்து கைதி சாப்பாடு எடுத்துட்டு வரலையா, நீ காசு எடுத்துட்டு வரலையா அப்படின்னு அவர் கேட்கறதா கடுமையா நடந்து பாருங்க. நடந்துட்டு வரலைன்னா உனக்கு எங்க சாப்பாடு வாங்கி தரது, என்ன பண்றது? ஆமா, அது வந்து அது இதுல என்னோட கேள்வி, தனிப்பட்ட கேள்வி கேட்கிறேன், பல பேரோட கேள்வியா இருக்கலாம். நீங்களும் ஒரு காவலர், உங்களுக்கு எங்க செய்தாலும் அதுக்கு வேலை தான், கரெக்டா? ஆமா, இங்கேயும் அதே வேலை தான், உங்களுக்கு எங்க பார்த்தாலும் அதே வேலை தான். ஆனால் நீங்க வந்து இங்க இருந்து அங்க போறது உங்களுக்கு பயணப்படி உண்டு இல்ல, பயணப்படி உண்டு. அதே மாதிரி சிறை கைதிகளுக்கு ஒரு பயணப்படி உண்டு. குறைந்த ரொம்ப சொற்ப தொகை, என்னுடைய நினைவு சரியா இருந்தா 50 ரூபா இருக்கலாம்னு நினைக்கிறேன், 50 ரூபா இருக்கலாம். இந்த 50 ரூபாவை வந்து அவங்க வந்து கையெழுத்து போட்டு மேலே போய் இந்த மாதிரி ஒரு தொகை, சொற்ப தொகை இருக்கு. ஒரு கைதிக்கு, விசாரணை கைதிக்கு சொற்ப தொகைன்னு ஒன்று இருக்கு. அதை யாரும் கேட்டு அந்த அப்ளிகேஷன் போட்டு அந்த ஃபார்மாலிட்டி போட்டு மேலே போய் அந்த ப்ராசஸ் வந்து அங்கே வந்து ரிவிஷனுக்கு வந்து, ரிவிஷன்லேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து, அங்கேருந்து வந்து கையெழுத்து போட்டு, இது வந்து ப்ரொசீஜருங்க. போனோன்னா தூக்கி நம்ம பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்துட மாட்டோம், இது கவர்மெண்ட் ரூல்ஸ். அப்போ இப்படி போயிட்டு வந்து வரட்டும், அதில் அப்படி காட்சிப்படுத்தியிருக்காங்க. இப்போ பெரும்பாலான சம்பவங்கள்லாம் என்னென்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு புழல் சிறையிலேருந்து ஒரு நீதிமன்றத்தை கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா,
ஒரு டீ வேணும்னாலும் வாங்கி கொடுப்பாங்க. வாங்கி கொடுக்கும்போது அந்த டீயை ஊற்றிட்டு தான் கொடுப்பாங்க. ஒரு சிலர் மனிதாபிமான அடிப்படையில் என்ன பண்ணுவார், வக்கீல் ஒரு 4-5 பேர் இருக்க, ஒரு குற்றவாளி சிறை கைதி கூட இன்னும் 2 பேர், நீ வேணா டீ சாப்பிட்டு போப்பா. எல்லாருக்கும் குடும்பம் வந்து அங்கே நிற்காது. டீ வாங்க கூட காசு இல்லாத சூழ்நிலையெல்லாம் அங்கே இருப்பாங்க, தண்ணி கூட. அப்போ ஒரு தண்ணி கொடுக்கறது நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம். இப்படி ஒரு சூழ்நிலையில் வெளியூருக்கு போகும்போது அதில் கணக்கு பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கும் பயணப்படி உண்டு. இதில் ஒரு விஷயம் லேட்டஸ்டாக நடந்த ஒரு சம்பவத்தில் சிறை கைதி போகும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த வாகனத்தில் வரமாட்டாங்க அந்த வழக்கறிஞரோ. இப்போ உதாரணம் சொல்கிறோம், இங்கேருந்து திருநெல்வேலி கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகும்போது, ஒரு பெரிய ரவுடின்னு வச்சுங்க, ஒரு பெரிய வேனில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படின்னும் போது அந்த வேன்லேயே அவர் குடும்பத்தினரையோ அவர் வழக்கறிஞரோ ஏற்றுறது சட்டத்தில் இடம் இல்லை, ஏற்றுனதும் இல்லை. ஓகே. ஆனால் இங்கேருந்து அவரை கூட்டிகிட்டு போகும்போது அங்கே அவங்க வழக்கறிஞர் எல்லா ப்ரிப்பேரும் இருப்பார். அப்போ வரும்போது என்ன பண்ணுவாங்க, சில பேர் செலவு பண்ணுவாங்க. இது வெளிப்படையாக பேசிடணும். செலவு பண்ணுவாங்க. இந்தா எத்தனை பேர் வராங்க, 7 பேர் வராங்களா, 7 பேர், ஐயா இவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகையை வந்து கொடுத்துருவாங்க, அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. என்ன பண்ணுவாங்க, ஐயா சாப்பிடுங்குவாங்க. தொகையை கொடுக்கவில்லை அப்படின்னா, எஸ்ஐ சார் பசிக்குது சாப்பிட்டு போயிடலாமா அப்படின்னும் போது, சார் என் வழக்கறிஞர் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சார் அப்படின்னா, அந்த நீதிமன்றத்துக்கே வராரு. நீதிமன்றத்தில் வந்துட்டு ஆஜர்படுத்திட்டு, பாஸ் ஓவர் பண்ணியிருக்காங்கங்க ஜட்ஜி, அடுத்த கேஸ் ஆகும் 2 மணி ஆகும், ஐயோ 1 மணி ஆச்சு பசிக்குது, ஏம்பா அவருக்கு வேணா அதனால் சாப்பாடு வாங்கி கொடுப்பா அப்படின்னு வக்கீல் கிட்ட போலீஸ் சொல்கிறவங்க இருக்காங்க. அப்போ வக்கீல் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தோன்னா அப்படியே பிரித்து பார்த்துட்டு பிரித்து எல்லாம் அந்த நூலெல்லாம் எடுத்துட்டு கொடுத்துட்டு அந்த சாப்பாடை அந்த காவலர் பிரித்து வைப்பாங்க. ஓகே. பிரித்து வச்சோன்னா அதில் சாப்பிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. மனிதாபிமானம் இல்லாமல் சில விஷயங்கள் இருக்குது. எப்படின்னா, சார் உங்களுக்கு சாப்பாடு வேணுமா, ஆமாம் சார் அவ்வளோ தூரம் சார், எனக்கு ஒரு தயிர் சாதம் சார், எங்கள் கூட 4 கான்ஸ்டபிள் இருக்காங்க சார், அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க சார். இதில் உச்சபட்சம் சார் பிரியாணி சொல்லுங்கள் சார். இது ஒரு பெரிய சோறு தானேங்க, சோறில் என்னங்க தப்பு இருக்குது, கொடுத்துடலாம். அவனும் வெளியே வந்தோடனே எதனா சாப்பிடணும்னு பார்ப்பான். இப்போ நீங்கள் இலைமறை காயா சட்டத்தில் இல்லாத கஸ்டடிக்குன்னு ஒருத்தரை கூப்பிட்றாங்க, சென்னையில் கஸ்டடிக்குன்னு ஒருத்தர் கூப்பிட்றாங்க, ஒரு ஸ்டேஷனில் கஸ்டடி கூப்பிட்டு வராங்க. அப்போ அந்த லோக்கல் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வராங்க சிறையிலேருந்து. வந்தவொடனே இன்றைக்கி 3 நாள் கஸ்டடி அப்படின் போது ஒரு கருணை அடிப்படையில் அந்த உயர் அதிகாரி கொடுக்கலாம். வேணா ஒரு வேளை சாப்பாடு உங்கள் வீட்டில் இருந்துட்டு வந்து கொடுங்க அப்படின்னும் போது, தன் வீட்டுக்காரையோ தன் மகனையோ தன் அண்ணனையோ வச்சுருக்காங்கன்ற சாப்பாடு வீட்டிலேருந்து கொண்டு வந்தோன்னா அதையும் மானிட்டர் பண்ணி தான் கொடுப்பாங்க.